ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து நம்ம பழக்காய் சாம்பார் இல்லைன்னா கதம்ப சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய காய் கலந்தது. நான் வந்து இன்றைக்கி வீட்டில் வந்து நம்ம மார்க்கெட் போய்ட்டு வரும்போது நம்ம காய் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா சாம்பார் காய் நிறைய வாங்குகிறோம் இல்லையா. அந்த நேரத்தில் வந்து நம்ம எப்போதும் ஒரு காய் 2 காய் இப்படி தான் போட்டு சாம்பார் வைப்போம். நம்ம எப்போயாவது நமக்கு அந்த மாதிரி வந்து நிறைய காய் ஒரு 4-5 காயெலாம் வாங்கிட்டு வந்தோம்னா நமக்கு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு எல்லா விதமான சத்தும் நமக்கு கிடைக்கும். அதனால் வந்து நான் அதை மாதிரி ட்ரை பண்ணலாமேன்னு சிலப்போ செய்வேன். அதுதான் சரி வீடியோவில் காட்டலான்னு காமிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து நான் வெண்டைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் வந்து பீன்ஸு, வாழைத்தண்டு இது 4த்தையும் போட்டு தான் நீ சாம்பார் வைக்கலான்ட்டு. அப்புறம் பருப்பு வந்து எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அதனால் நான் வீடியோவில் காமிக்கல. ரேஷன் பருப்புனா கொஞ்சம் அதிக நேரம் ஊற வச்சு நம்ம விசில் விட்டு எடுத்துக்க வேண்டியதான். சாதாரணமாக கடல வாங்கினா நமக்கு சாதாரணமாக அது மாதிரி 3 விசில் மாதிரி விட்டுக்கலாம். ரேஷன் பருப்புனா 4-5 விசில் விட்டுக்கணும். நான் ரேஷன் பருப்பு தான் வச்சதுனால நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சு 4 விசில் விட்டு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து நான் முதல்ல ஏன் வதக்கினேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து வெண்டைக்காய் சட்டுன்னு வெந்துடும் இல்லையா, அதனால் அதை மட்டும் நம்ம முதல்ல வதக்கி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து பீன்ஸு, நமக்கு வாழைத்தண்டு இதெல்லாம் வேகிறது லேட் ஆகும். கத்திரிக்காயும் சீக்கிரம் வெந்துடும். அதனால் நம்ம வந்து பீன்ஸு, வெங்காயத்தை மட்டும் முதல்ல நான் இப்போ வதக்கியிருக்கேன். இது வதங்கின பிறகு நம்ம அது கூட வாழைத்தண்டை போட்டு வேக வைக்க போகிறோம். புளி வந்து இப்போ திட்டமாக சாம்பாருக்கு தேவையான அளவு நான் ஊற வச்சிட்டேன். தக்காளி வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம். நான் சாம்பாரில் அவ்வளோ தக்காளி சேர்க்க மாட்டேன், அதனால் நான் போடலை. வேண்டுறவங்க தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பீன்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன். கல் உப்பு, அப்புறம் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சது இருக்கு இல்லையா, அதுவும் சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டுக்கு எவ்வளோ குழம்பு குவான்டிட்டி வைக்கிறோமோ அதில் அளவுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம். உப்பு, காரம் அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சேர்த்துக்கணும். எனக்கு வந்து நான் கொஞ்சம் சாம்பாரே கொஞ்சம் சேர்த்து வச்சா நைட்டு தோசைக்கு நான் செஞ்சுக்கலான்னு சேர்த்தே வைக்கிறேன். அதனால் வந்து கொஞ்சம் நிறையவே சாம்பார் வைக்கிறேன். அதனால் மிளகாத்தூளே நான் இந்த அளவு சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்க வேண்டியதான். இந்த அளவு எனக்கு போதும். இந்த காய் வந்த பிறகு பருப்பு சேர்ப்போம் இல்லையா, அப்போ தண்ணி சேர்ப்போம். அதனால தான் நான் இந்த அளவு வச்சுக்கிட்டேன். அப்புறம் இப்போ வாழைத்தண்டையும் சேர்த்துக்கிறேன். வாழைத்தண்டு சாம்பார் மட்டும் தனியாக வச்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சல்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கலந்து நிறைய காய் கூட சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி கொஞ்சம் செய்யும்போது வீட்லேயும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் கத்திரிக்காயும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெண்டைக்காயும் இப்போ போட்டுக்கலாம். ஏன்னா பருப்பு போட்டுட்டு நம்ம அது மாதிரி போன நேரத்தில் போட்டோம்னா சரியாக இருக்கும். இது ஒரு கொதி வந்து ஒரு செத்தனாயிலே வெந்துடும். இந்த ஒரு கொதி வந்து கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து பருப்பு சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்துட்டு அப்புறம் எல்லாம் அது ஒத்தாப்பில் வரும்போது நம்ம அடுத்தது புளி தண்ணியை சேர்த்துட்டு தாளிச்சிட வேண்டியது தான். ஒரு சிலர் பருப்புலேயே சேர்ப்பாங்க. ஆனால் பருப்பில் சேர்த்தோம்னா வந்து சிலப்போ பருப்பு ரொம்ப குழஞ்சி போய் குழகுணும் ஆகிற மாதிரி இருக்கும். அது குழகுணும் ஆகிட்டு அடியில் பிடிச்சிக்கிட்ட மாதிரியும் இருக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து சாம்பார் பருப்பு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி செய்கிறது ஒரு விதம். பருப்பு இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக சில பேர் சாம்பார் வைப்பாங்க. சில பேர் வந்து நல்லா கடைஞ்சிட்டு வைப்பாங்க. அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு பொறுத்த அளவுக்கு எப்படி சாப்பிடுவோமோ வீட்டில் உள்ளவங்க அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்க வேண்டியதான். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சாம்பார் இது குழகுன்னு ரொம்ப இருந்தால் பிடிக்காது. பருப்பை மசிக்கவும் மாட்டோம். கொஞ்சம் ஒரு அளவு வேக விட்டு நாங்கள் இப்படி தான் செய்வோம். இப்போ வந்து வானலில் வந்து மேலே தழும்பி வர மாரி காய் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நான் திரும்ப பருப்பு வச்ச குக்கர்லேயே மாற்றி இப்போ சாம்பார் வச்சிட்ருக்கேன். புளியும் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் காய் இப்போ கொஞ்சம் நிறைய சேர்த்ததுனால புளி கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு திடமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த அளவு தண்ணி இதெல்லாம் உப்பு காரம்லாம் சரி பார்த்துட்டு நான் இந்த அளவு வச்சிட்ருக்கேன். நம்ம தக்காளியும் வேணால் சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நான் வந்து தக்காளி இப்போ சட்டுன்னு ஊசி போயிடும் அப்படின்னு நைட்டுக்கு வச்சுக்கிறதுனால வேணான்ட்டு நான் ரொம்ப சேர்க்க மாட்டேன். உடனடியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தக்காளி கூட்டு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ பாருங்கள், காயும் வந்து ரொம்ப கலர் மாறாமல் ரொம்பவே நல்லாயிருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே. இப்போ தாளிச்செல்லாம் நான் கொட்டிட்டு வேலையும் சாம்பார் வேலை முடிஞ்சிடுச்சு. நம்ம இப்போ சாப்பிட வேண்டியதான். நான் அது மண் பாத்திரம் காலி அதனால சட்டியில் அதை மாற்றி வச்சுட்டேன் குக்கர்லேருந்து. இந்த மாதிரி மண் பாத்திரத்துலேயே எனக்கு வந்து சமைக்கணும்னு கொஞ்சம் ஆசை தான். ஆனால் அதுக்கான பாத்திரம்லாம் எல்லாமே நம்மள்கிட்ட இல்லை. இந்த மாதிரி ஒரு இது தான் வச்சுருக்கேன். அப்புறம் குட்டி குட்டி பாத்திரம் தான் வாங்கி வச்சுருக்கேன். இதுமாரி வானல் ஒன்று வாங்கணும்னு பார்த்தா எனக்கு வந்து அது கிடைக்கவே இல்லை. இல்லைனா சின்னதாக இருக்குது, இல்லைனா கொஞ்சம் வேறு மாதிரி டைப்பில் தட்டி மாதிரி அகலமாக அப்படி தான் கிடைக்கிது. அது எப்போ கிடைக்குதுன்னு தெரில. அது மாதிரி கிடச்சிதுன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்றைக்கி வந்து இந்த கலந்த சாம்பார் அதை கதம்ப சாம்பாரும் அப்புறம் வந்து மோர் தான். இன்றைக்கி ரசம் வைக்கல, மோர் தான் வச்சுருக்கேன். அப்புறம் கத்திரிக்காய் வந்து தொக்கு மாதிரி பொரியல் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணினோம், அப்புறம் வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் நேற்று பண்ணது. அப்புறம் கீரை மசியலுமே சைடில் பண்ணோம். அது கொஞ்சம் வச்சுட்டு சாப்பிட வேண்டியதுதான். சாம்பார் ரொம்பவே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி காய் மார்க்கெட்டில் நம்ம வாங்கிட்டு வரும்போதுன்னா
இல்லை மறுநாளும் அந்த மாதிரி செஞ்சோம்னா காயும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சாப்பிட உங்களுக்கு குழந்தைங்களும் எல்லா காயும் நமக்கு உடம்பு சத்து சேர்ந்த மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து தோசை இந்த மாதிரிலாம் தொட்டுட்டு சாப்பிடவும் ரொம்பவே நமக்கு நல்லாயிருக்கும். அந்த வாசனையை அந்த காயெல்லாம் கலந்து சாப்பிட்றோம் இல்லையா, அதுவே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் எல்லாம் நல்லாவே சாப்பிட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு